கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவனாண்டி மாயாவை கூப்பிட்டு தூண்டி விடுறாங்க. இங்க பாரு மாயா, இந்த சாமுண்டீஸ்வரி மேல மகேஷ் காணோம்னு கேஸை கொடுத்தீன்னு வச்சுக்கோ, மகேஷ் எங்க இருந்தாலும் கண்டிப்பா வந்து சேர்ந்துடுவாங்கிறாங்க. அட என்ன மாயா, ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சரிதான், உங்க அக்கா மேல நான் கேஸை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா உங்க அக்காவுக்கு பணபலம், அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு. நான் போய் கேஸை கொடுத்தா அவங்க அந்த கேஸை என் மேல திருப்பி விட்டு என்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன செய்யட்டும்? அதை நினைச்சு பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க மாயா. இதை பாரு மாயா, உனக்கு மகேஷ் வேணுமல்ல, உனக்கு நாங்க எப்பவும் சப்போர்ட்டா இருப்போம். நீ சாமுண்டீஸ்வரி பேர்ல கேஸை கொடு. போலீஸ் கிட்ட நீ துணிஞ்சு போய் கேஸை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவங்க தீவிரமா தேட ஆரம்பிப்பாங்க. எங்க அக்காக்காரி மகேஷை ஒளிச்சே வச்சிருந்தாலோ மறைச்சு வச்சிருந்தாலோ எப்படி இருந்தாலும் அந்த மகேஷை வெளியே விட்டுத்தானே ஆகணுமாயா. சரி, நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்றீங்க, உங்க அக்கா மேல நான் கேஸை கொடுக்குறேன், எனக்கு மகேஷ் கிடைச்சா போதும். இதை பாரு மாயா, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். போலீஸ் வரணும், உங்க அக்காவை விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் உண்மை என்னங்கிறதே தெரியும். மகேஷ் கண்டிப்பா வந்துருவான் பாரு. மகேஷை மறைச்சு ஒளிச்சு வச்சிருந்தா பிரச்சனை பெருசாயிருன்னு நினைச்சுக்கிட்டு மகேஷ் கண்டிப்பா விட்டுருவாங்க. போ, நீ போய் கேஸை கொடுன்னு தூண்டி விட்டதும் சரி, நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்களா, நான் போய் கேஸை கொடுத்துறேன், இந்த மாயா யாருன்னு காட்டுறேன்ட்டு போறாங்க மாயா. மாயாவை தூண்டி விட்டாச்சு, இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்க சந்திரா. என்ன சந்திரா இப்படி சொல்ற, நம்மளுக்கு 2 அடியால் கிடைச்சிருக்காங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படும். மாயாவை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தா தான் உங்க அக்காளுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பா, அக்காவும் டென்ஷன்ல இருந்துகிட்டே இருப்பா பாரு, அதான் நம்மளுக்கு பிடிக்குங்கிறாங்க சிவனாண்டி. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த டிரைவர் ராஜா யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த டிரைவருக்கு இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது சந்திரா. அந்த கிழவி என் பேரன் வருவான்னு சொல்லிட்டே இருந்ததுல அந்த காமெடி பீஸை காட்டி ஒரு போட்டோ கூட காட்டினாங்களே, அதுதான் பேரன்னு சொல்லி. ஆனா அவன்லாம் வரவே இல்லை. போட்டோவுக்கு அந்த கிழவிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க சிவனாண்டி. இந்த டிரைவருக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இருக்கான்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், நிறைய குழப்பம் இருக்குதுங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாங்க, இந்த டிரைவரை போனா போதுன்னு விட்டு வைக்க வைக்க இவன் ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல வந்து மாப்பிள்ளைங்கிற அந்தஸ்துல கொண்டுக்கிட்டான். சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே துரத்தினா தான் நம்மளுக்கு நல்லதுங்கிறாங்க சந்திரா. ஆமா சந்திரா, கூடிய சீக்கிரம் அவனை வெளியே துரத்தினா தான் உங்க அக்காவை நம்ம ஏதாவது செய்ய முடியும். அந்த டிரைவர் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு உங்க அக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் உங்க அக்காவை பழி வாங்கவே முடியாது. அவளை பழி வாங்கணும்னா சீக்கிரமா இந்த டிரைவரை வெளியே முடிக்கும். அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் செஞ்சாகணுங்கிறாங்க. அப்படியா, என்னங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். ரேவதி கிட்ட நீ தப்பா அந்த டிரைவரை பத்தி சொல்லி வெறுப்பு அதிகமா ஏத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ரேவதி அவனை அண்டை விடாம வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணுவா. அசால்ட்டா இருந்துடாத, அந்த டிரைவர் வெளியே துரத்துறதுக்கு இதுவும் ஒரு நல்ல சான்ஸுங்கிறாங்க. சரிங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அங்கிருந்து போறாங்க. சந்திரா வீட்டுக்குள்ள வராங்க. சாமுண்டீஸ்வரி சாப்பிட வந்திருக்காங்க. அங்க எல்லாத்தையும் வர சொல்லி சாப்பிட சொல்றாங்க. ரேவதியும் வர சொல்லுங்கிறாங்க. ரேவதி வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது கார்த்தியும் கரெக்டாக வந்துடுறாங்க. ரெடி வாங்க மாப்பிள்ளை, இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்தீங்கன்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் ஒரு சின்ன வேலையை வெளியே போயிருந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ரேவதி பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்றாங்க. கார்த்தியும் ரேவதி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வர்றாங்க. அடடா, ரேவதியும் கார்த்தியும் ஜோடியாக உட்காந்துருக்கும் போது பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, என் கண்ணே பற்றும் போல இருக்குங்கிறாங்க மயில் வாகனம். இதை பார்த்து சாமுண்டீஸ்வரியும் ரசிக்கிறாங்க. சந்திரா சாப்பாட்டு எடுத்து வை. ரோகிணியும் சந்திராவும் பரிமாறுறாங்க. கார்த்தியும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கார்த்தியை பார்க்குறாங்க. சந்திரவனை டிரைவர்னு எப்பவும் மட்டன் தட்டிக்கிட்டே இருக்கணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிச்ச சந்திரா, அக்கா ரேவதிக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றதா வேண்டியிருந்தேன், நான் டிரைவர் மாப்பிளைய கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோமான்னு கேட்குறாங்க சந்திரா. சந்திரா, டிரைவர்னு இனிமே சொல்லாத, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அவர்கிட்ட இனிமே நீ எந்த வேலையும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுல டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தவன் தானே, மாப்பிள்ளையாயிட்டா ஸ்டேட்டஸ் மட்டும் வசந்துருமே என்ன, அப்படியெல்லாம் என்னால மனசை மாத்திக்கிட்டு கூப்பிட முடியாதுங்கிறாங்க சந்திரா. ஏன் சந்திரா, எங்க வீட்டு மாப்பிள்ளையே நாங்களே மாப்பிள்ளையை ஏத்துக்கிட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை, நீயே இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க ராஜராஜன். சரி சரி, நான் கோயிலுக்கு போகணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க சந்திரா. நீ கோயிலுக்கு தானே போகணும், நான் டிரைவரை நியமிக்கிறேன், பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், பில் கட்டுறதும் தோட்ட வேலை பார்க்கறக்கெல்லாம் இப்போ ஒரு ஆள் புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கா. வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டீங்களா, யார் அதுன்னு துர்கா கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதிரடியா எடுக்கிறீங்க, சூப்பர் அத்தை, எங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கீங்க, ஆனா டக்குன்னு சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ரொம்ப நல்லதுங்க தேங்கிறாங்க மயில் வாகனம். அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல கார்த்தியோட ஃப்ரெண்டு நவீன் தான் உள்ள வர்றாங்க. எங்க உள்ள வரலாமான்னு கேக்குறாங்க. அவங்கள பார்த்ததும் மயில் வாகனத்துக்கு, கார்த்திக்கு, ராஜராஜனுக்கு இவங்க எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுதோ, ஐயோ இது கார்த்தியோட ஃப்ரெண்டாச்சே, மெட்ராஸ்லயே பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க, இவனா வந்து தோட்ட வேலை பார்க்கறான். நவீனை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி உள்ள வாப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆமா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்து நிக்கிறேங்கிறாங்க. ஆமாங்க, சொன்ன வேலையை கரெக்டா செய்யறாள் தான் நான், பாத்தீங்களா இவனை தான் நான் வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணிருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா இவன் வேலைக்காரனா, பார்த்தா அப்படி தெரியல, ஏற்கனவே முன்ன பின்ன விசாரிக்காம தான் டிரைவர் வேலைக்கு சேர்த்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இப்ப இவனையாவது யாரு என்னன்னு விசாரிச்சியான்னு கேக்குறாங்க. சந்திரா, நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன், இவனும் நல்லவன் தான், நீ பேசாம வாய முடிக்கிட்டு அமைதியா நில்லுங்கிறாங்க. வேலைக்கார விஷயத்துல மட்டும் அத்தையோட ஜட்ஜ்மெண்ட் தப்பாவே இருக்குதுங்கிறாங்க மயில் வாகனம். விடுங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தானே, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவங்கிறதுனால அவரு இங்க இருந்துட்டு போகட்டும், இதை பெருசா எடுத்துக்காதீங்கிறாங்க ராஜராஜன். ஏப்பா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கவும் நவீன் சாப்பிட்டேங்கிறாங்க. சரி சரி, வெளியில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வெளியில போனேன்னா உன்னை கூப்பிடுறேங்கிறாங்க. சரின்ட்டு போயிருக்காங்க நவீன். மயில் வாகனம், ராஜராஜன், கார்த்தி 3 பேரும் அவசரமா சாப்பிட்டு வந்ததும் நவீனை கேட்கறாங்க. டேய் நீ இங்க என்னடா பண்ற, நானும் உன்ன மாதிரி தான், துர்காவை என்னால மறக்கவே முடியலடா, பெங்களூர் போய் பிசினஸை பார்க்கலாம்னாலும்
இருந்தாலும் என் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். அதனால தான் வேலைக்காரனா கொஞ்ச நாள் இருந்துட்டு துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலான்னு வந்துட்டேங்கிறாங்க. 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தேங்கிறாங்க கார்த்தி. அட என்னங்க நீங்கள் இந்த வீட்டு ராசியோ என்னமோ இங்கே வேலைக்கு வரேன்னு சொல்லி இந்த வீட்டு பொண்ணுங்க ஒவ்வொருத்தராக கட்டிக்கிட்டு போகிறாங்கங்கிறாங்க மயில்வாகனம். அட என்னங்க நீங்களும் இப்படியே பேசுறீங்கன்னு கார்த்தி கேட்க, இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறதுக்கு தானே இங்கே வந்த, இதை தெரிஞ்சு நீங்கள் இப்படி பேசலாமான்னு கேட்குறாங்க கார்த்தி. அறிவு இருக்கா? துர்காவோட அப்பாவையும் கிட்ட வச்சுக்கிட்டே நீ இப்படியெல்லாம் பேசுறியே, என்னென்னமோ பேசுற, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேட்குறாங்க கார்த்தி. கார்த்தி சாரி, ஆனால் துர்காவை எப்படி பார்த்தாலும் யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கத்தான் போகிறாங்க. அந்த ஒருத்தர் நானா ஏன் இருக்கக்கூடாது? மாமா நானும் கார்த்தி மாதிரி நல்லவன் தான். துர்காவை எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அவளை கண்கலங்காமல் நான் நல்லா பார்த்துக்குவேன்னு கேட்குறாங்க. நவீப்பா என்ன விளையாடுறீங்களா? ஏன் பொண்ணையே என்கிட்டயே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆளப்பாரு ஆளேஸ்வரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க ராஜராஜன். ஐயோ மாமாவுக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது? மாமா இந்த மாதிரியெல்லாம் பேசவே மாட்டார், இன்னைக்கு என்ன இப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு மயில்வாகனம் சொல்கிறாங்க. சகலக்குள்ள இதெல்லாம் சகஜம் விடுங்கிறாங்க. நவீன் சொல்லவும் அடே அப்பா என்னையும் கூட்டி சேர்த்திடுவே போல இருக்கு, நான் போகிறேன் பண்ணிட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிடுறாங்க. கல்யாண பிரச்சனையில நான் கேட்க மறந்துட்டேன். ஆமாம் உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா, சேஃபாக இருக்காங்களா? வரைக்கும் ரேவதியை பார்க்க அவங்க வரவே இல்லை, நீ கூட்டிகிட்டு வரலாம்ல? அவங்க இப்போ எங்கே இருப்பாங்கன்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் அவங்க கோயிலில் தான் இருப்பாங்க. கோயிலில் விசேஷங்கிறாங்க கார்த்தி. நாம பத்திரிக்கை வைக்க போகும்போது கூட கோயிலில் தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்காக கோயிலில் இருக்கிறது நல்ல விஷயம் தான். உங்களுக்கு கல்யாணமானது தெரிஞ்சும் கூட அவங்க வராமல் இருக்காங்களேன்னு தான் கேட்குறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கல்யாணம் திடீர்னு முடிவானதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமல்லன்னு கார்த்தி சொல்லவும் அட ஆமாம்ல நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அடே அப்பா சகல எப்படி சராமரியா பொய்யை அவுத்து விடுறாரு பாருங்கன்னு மயில்வாகனம் சொல்லும்போது ஆமாம்மா சாமுண்டீஸ்வரி கிட்ட இப்படி தான் பேசி ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுமில்ல, அதனால தான் மாப்பிள்ள அப்படி சொல்றாருன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ராஜா. சரி ராஜா உங்க அம்மாவுக்கு ஃபோன் போடு, நான் அவங்க கிட்ட பேசணும்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் மேடம் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி கார்த்தி வெளியில வந்து அபிராமி அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அபிராமி அம்மா ஃபோன் எடுத்ததும் கார்த்தி எப்படி இருக்க, உனக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை அத்தனையும் பாட்டி என்கிட்ட ஒன்று விடாம சொன்னாங்கப்பா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, எங்க அண்ணன் பொண்ணு தான் எனக்கு மருமகளா வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு கல்யாணமானதே என்னால நேரில் பார்க்க முடியல, அதுதான் எனக்கு குறை. ஆனா கல்யாண கோலத்துல உன்னையும் ரேவதியும் நான் கோயில பார்த்தேன். இப்போ கூட உன் பேர்லயும் ரேவதி பேர்லயும் அர்ச்சனை பண்றதுக்கு தான்ப்பா கோயிலுக்கு வந்தேங்கிறாங்க. சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, பேசி சமாளிச்சுக்கோங்கிறாங்க. சரிப்பா அத்தை கிட்ட போனை கொடுங்குறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட போனை கொடுக்கும்போது சமந்தி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதும் அபிராமி அம்மா ரொம்ப புரிச்சு போயிருக்காங்க. அண்ணி உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சமந்தி பேச்சையே காணா, சொல்லுங்க லைன்ல தான் இருக்கேங்கிறாங்க அபிராமி. எல்லா விவரத்தையும் உங்க பையன் சொல்லியிருப்பாருங்கிறாங்க. ஆமா எல்லாம் சொன்னான், கடைசி நேரத்துல மாப்பிள்ள காணாத போய் என் பையனை தான் உங்க பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு என் பையன் உதவி இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க அபிராமி. பையனோட நேர்மை ஒழுக்கம் எங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறை அன்பு எல்லாம் சேர்த்து தான் அவரை எனக்கு மாப்பிள்ளை ஆக்கணும்னு தோணுச்சுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நீங்க என் பையனை பாராட்டி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஏழையா இருந்தாலும் எங்களையும் ஏத்துக்கிட்டு எங்க பையனை மாப்பிள்ளை ஆக்கிட்டீங்கல்ல, உங்க மனசு பெரிய மனசுங்கிறாங்க. சரி அதை விடுங்க, உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் பார்க்க வராம இருக்கீங்க? வந்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணலாமல்லன்னு கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. கல்யாணமான விஷயம் கேள்விப்பட்டதும் நிறைய வேண்டுதல் வச்சிருக்கேன், அந்த வேண்டுதல் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு, அதனாலதான் என்னால வர முடியலைங்கிறாங்க அபிராமி. வேண்டுதல் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் சம்பந்தி, உங்க ஆசீர்வாதம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா வேணும், நீங்க இப்ப வந்து வாழ்த்து நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எதுவும் பேசாம இருக்காங்க அபிராமி. அப்படி ஒரு வேளை உங்களால வர முடியலன்னா நீங்க சொல்லுங்க, நான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாங்க. இல்ல நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேங்கிறாங்க அபிராமி. அப்படியா, இங்க வீடு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜா சொல்லியிருக்காங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வந்துருங்கன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜா உங்க அம்மா இங்க வரதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி போன கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னது உங்க தங்கச்சி இங்க வரேன்னு சொல்றாங்களா? அப்படி ஒரு வேளை அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா நம்ம சகலையோட கல்யாண வாழ்க்கை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துருமே, என்னமாமா பண்றதுங்கிறாங்க மயில்வாகனம். என் தங்கச்சி எதுக்கு இப்படி ஒத்துக்கிட்டான்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க ராஜராஜனத்தோட கல்யாணம் பரபரப்பா நடந்து முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்தா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா பெரிய பரபரப்பா போயிடும் போல இருக்குதே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிட்டு இப்ப மாப்பிள்ள ராஜாவோட அம்மா இங்க வரப்போறாங்க, அவங்க கிட்ட நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும் ரேவதி கார்த்தியை முறைக்கிறாங்க. ரேவதி மாப்பிள்ளை எதுக்கு முறைக்கிற, வர சொன்னது நானும், தேவையில்லாம மாப்பிள்ளை மேல கோபப்படாதீங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா உங்க விருப்பப்படி தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுவும் உங்க விருப்பப்படியே நடப்போறது. மாப்பிள்ளையோட அம்மா மட்டும் இல்ல உனக்கு மாமியார், அவங்க இங்க வந்தாங்கன்னா அன்பா பொறுமையா நடந்துக்கும், தேவையில்லாம உங்க கோபத்தையெல்லாம் அவங்க மேல காட்டக்கூடாதுன்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது என்னக்கா பேசிட்டு இருக்க, ரேவதிக்கு இது கூடவா தெரியாது, இதுக்கெல்லாமா நீ கிளாஸ் எடுப்ப? ரேவதி கோவமா இருக்கா, வர்ற சம்மந்திக்கிட்ட அந்த கோவத்தை காட்டக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நான் சொன்னேன். அபிராமி அம்மா சந்தோஷத்துல கோயிலுக்கு போய் அம்மா தாயே நான் அண்ணி வர சொன்னாங்கன்னு தான் நானும் இந்த கோலத்துல மருமகளையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர போறேன், எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும்னு வேண்டிட்டு போறாங்க. கார்த்தி மயில்வாகனம் ராஜராஜன் இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க, அம்மா வரும்போது அத்தை இங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லி வேலை விஷயமா வெளியில அனுப்பிடலான்னு சொல்லி ஐடியா பண்ணி எப்படியோ சாமுண்டீஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. சரியும் வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், அது வரைக்கும் அம்மாவை இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி வெளியே போயிட்டா, நல்லதா போச்சு, அபிராமி வந்து சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும்னு நினைக்கிறாங்க ராஜராஜன்.
ராஜராஜன். சாமுண்டீஸ்வரி போனதும் அபிராமி அம்மா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. ராஜராஜன், மயில் வாகனம், கார்த்தி இவங்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ரேவதியை பார்க்க வர்றாங்க அபிராமி. அம்மா ரேவதி, என் புள்ள ரொம்ப நல்லவன், பையன் உனக்கு நல்ல புருஷனா இருப்பான், காலம் பூரா கண் கலங்காம வச்சுக்கோமா. இதை பாருங்கம்மா, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, அதுக்காக நீங்க சொல்றது எல்லாமே நான் ஏத்துக்க மாட்டேன். உங்க பிள்ளையோட யோகிதை என்னங்கிறது எனக்கு தெரியும். அவங்களுக்கு நீங்க ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். அவர் யாரு எப்படிப்பட்டவர்னு எனக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு. எங்க வீட்டுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு எங்க அம்மா மனசுல இடம் பிடிச்சு அவர் என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி பண்ணிட்டாரு. இந்த கல்யாணத்துலயும் மாப்பிள்ளைய கடத்தி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட போய் மாப்பிள்ளை மோசம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அம்மாவை எப்படியே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. நல்லவர் மாதிரி நடிச்சு என் கழுத்துல தாலியை கட்டிட்டாரு. இது எவ்வளோ பெரிய துரோகம். இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பான். அவன் என்னைக்கும் உனக்கு மனசார துரோகம் நினைச்சவன் இல்லை, உனக்குன்னு இல்லை, யாருக்குமே துரோகம் நினைக்க மாட்டான். அம்மா, அவர் உங்க பிள்ளையாச்சே, அப்ப நீங்க அப்படிதானே சொல்லுவீங்கன்னு ரேவதி சொல்லுவோம். இங்க பாருமா ரேவதி, இன்னைக்கு என் பையனை நீ புரிஞ்சுக்கலினாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் பையனை புரிஞ்சுக்குவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. கடவுள் அருளால நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க. அதான் என்னோட ஆசையும் விருப்பமும். கார்த்தி யாருன்னு தெரிஞ்சா நிச்சயமா நீ கார்த்தியை வெறுக்க மாட்டேன். கார்த்தி இங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. யாரு என்னங்கிறத கூடிய சீக்கிரம் புரியும்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா சாமுண்டீஸ்வரி வரதுக்குள்ளேயே அங்கிருந்து போறாங்க. கார்த்தியை பத்தின விஷயம் ஏதாவது கிடைக்குமான்னு சிவனாண்டி வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி சரவணன் போலீஸும் மகேஷை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.